பெற்ற தாய்க்கு நஞ்சு ஊட்டுவோமா? நமக்கு ஊட்டும் கையை வெட்டுவோமா? ஆனால் தினமும் நம்மை தாங்கும் தாயிடமே அதையே செய்கிறோம். பச்சை அம்மா, பூமாதேவி, இயற்கை தாய், பெயர்களோ பல, ஆனால் ஒரே உயிர். மண் அவளின் உடல், நதிகள் அவளின் இரத்த நாளங்கள், காடுகள் அவளின் சுவாசப் பைகள். இதற்கு வெளியே நாம் இல்லை, இதற்குள்ளே நாம் இருக்கிறோம். இரத்த நாளங்கள் மாசுபட்டால் ஓட்டம் சீராக இருக்காது. சுவாசம் பாதிக்கப்பட்டால் உயிர் சீராக இயங்காது. உடல் சிதைந்தால் அதன் மீது சார்ந்த அனைத்தும் பின் செல்லும். அதில் நாமும் அடங்குகின்றோம். இங்கேதான் மாற்றம். நமது கடமையை மறந்தால் பாதுகாவலர் பணியிலிருந்து சுரண்டுபவராக மாறுகிறோம். அதுவே சமூகத்தின் சிதைவு. ஆனால் நாம் நினைவு கூறும் தருணத்தில் திசை மாறுகிறது. நாம் காக்கத் தொடங்கினால் மண் மீண்டும் எழும். மண் மீண்டால் நம்முடைய இணைப்பு திரும்பும். இணைப்பு திரும்பினால் சமூகம் நிலை பெறும். சமூகம் நிலை பெற்றால் அது தன் இயல்புக்கு திரும்பும். மண்ணின் பாதுகாவலர்களாக நம் மண்ணை காக்கும் போது மண் நம்மை தாங்கும்.